நல்ல வேளை யாரும் சவுண்டும் கேட்கல. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய் செலியா, அப்படியே சைலண்டா நீ ஒரு ரூமுக்கு போயிடுறா. அதுதான் இப்போதைக்கு நல்லது. கரெக்டு. டேய் செலியா, என்னடா இது? யாரும் இல்லைன்னு பார்த்தா எல்லாரும் இப்படி வரிசையா நிக்கிறாங்க. ஐயோ, அதுவும் மாமா வேற இருக்காரு. சும்மாவே அந்த ஆளு ஏதாச்சும் சொல்லுவாரு. இன்னைக்கு நான் காலி. அடடா தேனு ஆரா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. நம்ம நம்ம டாக்டர் சார் வந்திருக்காரு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாரே. ஆமா மாமா. அண்ணே வாண்ணே, வா வா. என்னண்ணே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வேலை அதிகமா? அட என்ன அரைக்குட்டி நீ இப்படி கேட்டுட்ட? ஆஸ்பத்திரிக்கு எப்போ போனா? நேத்து நைட்டு போனா, நைட் ஷிஃப்ட்னு. நேத்து நைட்டு போனவன் இன்னைக்கு நைட்டே வந்துருச்சு. இப்பதான் வந்திருக்கானா? பிறகு ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லாமலா இருந்திருக்கும். என்ன டாக்டர் சார், நான் சொல்றது சரிதானே? நேத்து நைட்டு போனவங்க நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு எப்பவும் காலையில வந்துருவீங்க. இப்ப பாருங்க இன்னைக்கு நைட்டு தான் வந்திருக்கீங்க. அப்ப நான் சொன்னது சரிதானே? அப்பப்பா இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்பத்திரியில அம்புட்டு வேலை இருந்திருக்கும் போல இருக்கு. கன்ஃபார்ம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏங்க சத்த வாயை மூடுங்க. பாருங்க செலியா மூஞ்சி ரொம்ப வாடி போய் ரொம்ப டயர்டா இருக்கா. டேய் செலியா ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டடா போடா. ஆமா ஆமா, பரவு வீர சாகசம்லாம் செஞ்சா டயர்டா இருக்கதானே செய்யும். என்ன அக்கா, என்ன இது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். மாமா வந்ததுல இருந்து ஏதேதோ வளரிட்டு இருக்காரு. இங்க பாரு, உன்னோட வளரெல்லாம் கேட்க எனக்கு சுத்தமா இப்ப நேரம் இல்ல. வழி விடு. அக்கா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உள்ள போகணும். டேய் நில்லுடா, எங்கடா எஸ்கேப் ஆக பாக்குற? எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? அரைக்குட்டி இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண இதெல்லாம் வச்சுக்கிட்டு இம்புட்டாலா ஒரு ரோசக்கார பையன் இங்க சுத்திட்டு இருந்தானே, அவனை எங்கேயாச்சும் பாத்தியா நீ? ஐயோ மாம்சு, ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்க பாருங்க. ரோஷக்காரன் மட்டும் இல்ல, கோவக்காரனும் கூட. அப்பா என்ன கோவம்! என் பேச்சை மீறி யாராச்சும் அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும் எனக்கே தெரியாதுன்னு. என்ன மாம்சு, இந்த டைலாக மிஸ் பண்ணிட்டானே. ஆரா, என்ன இது? அவர் தான் ஏதோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்காருனா நீ ஏதோ பேசிட்டு இருக்க. அக்கா இங்க பாருக்கா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குக்கா. முதல்ல மாமாவை வழி விட சொல்லு. ஏங்க புள்ளதான் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. பரவ என்னங்க வழி விடுங்க. டேய் அது எப்படிடா கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டுன்னு இப்ப வரைக்கும் எங்ககிட்ட சமாளிக்க பாக்குறேன். தம்பி உங்க சாயம் வெளுத்து போச்சு சரியா? இதுக்கப்புறம் சமாளிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி எவளுக்கு கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன வந்திருக்கு? என்ன மீறி யாராச்சும் அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த டைலாக் தானே சொன்ன நீ? மாம்சு, இந்த டைலாக் மறந்துட்ட பாரு. என்ன மீறி யாராச்சும் அங்க போனீங்கன்னு தெரிஞ்சது. என் கோவத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பார்த்து நடந்துக்கோங்க. இதை மறந்துட்ட பாரு மாம்சு. ஆமார குட்டி மறந்துட்ட பாரு. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னானே, பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன வந்திருக்குன்னு. டேய் செலியா, சும்மாவே இந்த மாமா கலாய்ப்பாரு. இதுல ஆறாவும் சேர்ந்துக்கிட்டு 2 பேர் சேர்த்து மாத்தி மாத்தி என்னை எப்படி வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. பேசாம நம்மளே சரண்டர் ஆயிடுறது தான் பெட்டரு. பேசாம இந்த ஆள்கிட்ட சரண்டரே ஆயிடலாம். யோ மாமா, என்னையா என்ன இப்போ? அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன விடு. முதல்ல வழி விடு. பரா டேய் ஏண்டா நேத்தி வரைக்கும் என்னடா சீன் போட்டுக்கிட்டு இருந்த? நேத்தி காலையில உறுதிமொழி, சாயந்தரம் வீராப்பு. எப்பா இம்புட்டு வருஷமா எம்புட்டு வெட்டி வீராப்புல இருந்து அம்புட்டு ரோசக்காரனா இருந்த நீ இன்னைக்கு என்னடானா மணமேடையில உட்கார்ந்துருக்க பொண்ணையே தூக்கிட்டு போயிருக்க நீ. அது அது வந்து ஏய் செலியா, எதுவும் சொல்லாத சரியா? இங்க பாரு, நீ அந்த பொண்ணை விரும்புறன்னு எங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். ஆனா உன்னோட இந்த வெட்டி வீராப்பு தான் உன் மனசுல உள்ள காதலை வெளிப்படுத்தாம இவ்வளவு நாள் இருந்திருக்கு. ஒரு வழியா அந்த பொண்ணுகிட்ட உன் காதலை சொல்லிட்டல, 2 பேர் சேர்ந்துட்டீங்களே, அது வரைக்கும் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சும்மா உன்னை கலாய்ச்சி ரொம்ப நாள் ஆகுதுல, அதனாலதான் இம்புட்டு நேரம் நிக்க வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தேன். சார் ரொம்ப வீர சாகசலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பிறகு ரொம்ப டயர்டா தானே இருக்கும். முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. மாம்சு, உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐ லவ் யூ மாம்சு. ஆனா போடா எடுபட்ட பயிலே. ஏண்டா இம்புட்டு நாள் தான் மனசுக்குள்ள காதல் வச்சுக்கிட்டு இந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. அதான் இப்ப ஐ லவ் யூ சொல்றதுக்கு உனக்குன்னு ஒரு புள்ள வந்துச்சு. பிறவை என்னடா அதுகிட்ட போய் சொல்லு. இனிமே மோவனே என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்ன ஆம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன். மாமா சரி சும்மா இருங்க. டேய் செலியா, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா இத்தனை வருஷமா பிரிஞ்சு கிடந்த நம்ம 2 குடும்பமும் உங்க கல்யாணத்து மூலமா தாண்டா ஒன்று சேர போகுது. உண்மையாவே அக்காவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. இந்த நாளுக்காக தாண்டா இத்தனை வருஷமா நானும் மீனாட்சியத்தையும் காத்துக்கிட்டு இருந்தோம். அக்கா ஸ்டாப்.
உன்னோட பாச போராட்ட டயலாக நீ அப்புறம் வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சே ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, யாரும் பேசக்கூடாது. அரகுட்டி என்ன சொல்ற? அப்படி என்ன கருத்தை பதிவு செய்ய போற? ஆமா மாம்சு, ரொம்ப முக்கியமான விஷயம். சப்பா இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஐயோ செலியனை திட்டுமோங்கிற பயத்திலே போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்பா ஒரு தடவையும் செவிரேறி குதிச்சு வரும்போது செலியனை பாத்திரமோன்னு பயந்துகிட்டே வருவேன். நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்பா. ஆனா இனிமே அந்த கஷ்டம்லாம் பட தேவையே இல்லை. ஏன்னா செலியனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இனிமே நான் ஜாலியா எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் செவிரேறி குதிச்சு தைரியமா அங்க போவேன். நீ சொல்றதும் சரிதான் அரக்குட்டி. இனிமே நீயும் அந்த தூரி பிள்ளையும் குரங்கு மாதிரி செவ்வரேறி குதிச்சு கொல்ல பக்கமா வரதுக்கு தேவையில்ல. 2 பேரும் இனிமே வாச பக்கமாவே வரலாம். மாம்ஸ், ஒரு சின்ன திருத்தம். இப்பதான் தூரிக்கிட்டே இருந்து நியூஸ் வந்துச்சு. தூரி அங்க தெளிவா சொல்லிட்டாலாம், நான் கல்யாணம் பண்ணினா செலியனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஆனா நம்ம சுந்தர மாமா வழக்கம் போல அதே டயலாக் தானா, நான் ஒத்துக்க மாட்டேன், கனவுல கூட நடக்காது அப்படி இப்படின்னு. அதனால தூரி மட்டும் தான் வாசம் வழியா வர முடியும். நான் கொல்ல பக்கமா தான் போயாகணும். ஆனா இனிமே பயம் இல்லாம போயிட்டு வருவேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் கூட அந்த மனசு எனக்கு திருந்திருவாரோன்னு நினைச்சேன். ஆனா இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காருன்னா இருக்கட்டும். இன்னும் எம்புட்டு நாள்தான் இதே வீராப்போட இருக்காருன்னு பாக்கலாம். அப்பா இத்தனை வருஷமா இம்புட்டு வீராப்பா இருந்தா நம்ம செலியனே மாறிட்டான். அவரு மாறுறதுக்கு எப்படி கொஞ்சம் காலம் தேவைப்படும். கண்டிப்பா மாறிடுவார். ஆனா செலியா நீ ஒன்னும் கவலையே படாத சரியா? உனக்கும் அந்த தூரி பிள்ளைக்கு தான் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது இந்த மாமனோட பொறுப்பு சரியா? அண்ணன் பேசினதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. இன்னைக்கு எல்லாரும் இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாடுறதுக்கு மாடியில உட்காந்து நிலாசோறு சாப்பிட போறோம். அதனால போய் சீக்கிரம் வா. ஓகே? ஓ இதெல்லாம் வேறயா? பிறவு எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம். அதை நல்லா ஜாலியா கொண்டாட வேண்டாமாக்கும். அதனாலதான் விதவிதமா நானும் மீனாட்சத்தையும் சமைச்சு எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமாடா செலியா, இனிமே நம்ம வீட்டுல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அந்த படம் தான் இனிமே ஓடும். ஐயோ மாம்சு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடாத. அண்ணன் முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரியா சொன்னாரா? இங்க பாரு மாமா, தயவு செஞ்சு என்ன நீ அசிங்கமா கூட திட்டிக்கோ, ஆனா பாட்டு மட்டும் பாடாத மாமா. சத்தியமா கேட்க சகிக்கல. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். டேய் பேசுங்க. பாருங்கடா, ஒரு நாள் நான் எம்பிட்டு பெரிய சிங்கர் ஆகி காட்டுறேன்னு. அதுவும் இந்த டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் இப்பதான் நிறைய பாட்டு போட்டிலாம் வருது. அது எல்லாத்துலயும் போய் கலந்துக்கிட்டு வின்னர் ஆகி உங்க எல்லாரும் முதலே கரிய பூசல என் பேரு வீரபாண்டி இல்லையாக்கும். சரி போய் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் போய் அந்த உதயா தம்பியும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிடறதுக்கு கூப்பிடுறேன். ஐயோ ஆமா மாமா, நானும் போய் அந்த தம்பியை கூப்பிடலன்னு நான் நினைச்சேன். சரிங்க மாமா, அப்ப நீங்களே போய் கூப்பிட்டுருங்க. சரியா? காவியாவையும் கூப்பிடுறா மேல. இல்லக்கா, காவியா வேண்டாம். ஏன்னா அவ இந்நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம்க்கா. அதோட முக்கியமா அவளோட பிரெயினுக்கு ரொம்ப ரெஸ்ட் அவசியம். அதனால அவ தூங்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே? ஓ அப்படியாடா, சரிடா. அந்த பொண்ணு சாப்பிடலன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். சரி, எப்ப எழும்புதோ அப்ப சாப்பாடு கொடுத்துக்கலாம். மாமா நீங்க போய் அந்த உதய தம்பியை மட்டும் கூப்பிட்டுட்டு வாங்க போங்க. சரி தேனு, இதோ போறேன். இல்ல, இது வரைக்கும் சந்தர்ப்பம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேல சந்தர்ப்பத்தை நம்ம தான் உருவாக்கி அந்த காவியாவை சீக்கிரமா போட்டு தள்ளணும். தலைவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை நான் குறைய விட மாட்டேன். எழில் எவ்வளோ சீக்கிரம் அவளை போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து போயிட்டே இருக்கணும். அதோட தலைவர் சொன்ன எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த காவியா மாதிரி கேவலமான ஜென்மங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். ஆனால் ஏன்னா இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறான் தான் எனக்கு சுத்தமாக புரியலை. அவள் எப்படி வேணால் நடிச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வந்தது அவ கதையை முடிக்கிறதுக்கு. முடிச்ச உடனேயே அடுத்த செகண்டே இங்கேருந்து கிளம்பிடுவேன். உதய தம்பி இருக்கிற எரிச்சல் பத்தாதுன்னு இந்த ஆளு வேற இன்னும் எரிச்சல் பண்ண வந்துட்டான். கடவுளே! அப்பா உதய தம்பி, நான் கூட நீங்க போன் பேசிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். அது என்ன உதய தம்பி, எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்கீங்க? போனுக்குன்னு வெடிச்சுட்டு போதாக்கும். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? அடா ஆமா, நான் ஒரு இருக்கேன் பாருங்க. சொல்ல வரதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல உதய தம்பி, நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மாடியில உட்காந்து ஒன்னா சாப்பிடலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நீங்களும் வாங்க தம்பி, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். என்ன நானுமா? என்ன தம்பி இப்படி கேட்டு விட்டீங்க? நீங்களும் இந்த வீட்டுல ஒரு ஆளு தானே, பிறகு என்ன? அது நம்ம காவியா தூங்கிட்டு இருக்கா, இல்லைன்னா அவளே நாங்க கூட்டிட்டு போயிருப்போம். நீங்க முடிச்சிட்டு தானே தம்பி இருக்கீங்க. வாங்க இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தம்பி. அதுவும் நிலாச்சோரி வேற. அதனால வாங்க தம்பி போலாம். இல்ல, நான் வரல. தம்பி என்ன இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்லிட்டீங்க? நல்லா ஜாலியா இருக்கும் தம்பி. அதுவும் நிலா வெளிச்சத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்ல தம்பி, விதவிதமா நிறைய சாப்பாடுலாம் செஞ்சிருக்காங்க. வாங்க தம்பி.
ஏங்க நான் தான் வரலன்னு சொல்றேன்னு அப்புறம் எதுக்கு சும்மா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? என்ன உதயா தம்பி பொசுக்குன்னு இதுக்கு போய் இம்புட்டு கோவப்படுறீங்க? தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. அது குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒன்னா உட்காந்து மேல சாப்பிடலான்னு முடிவு பண்ணோமா, அதனாலதான் தம்பி உங்களை கூப்பிட வந்தேன். நல்லா இருக்கும் தம்பி, ஒரு வாட்டி வந்து பாருங்களேன். இங்க பாருங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு வர பிடிக்கலன்னு. வர பிடிக்கலன்னா வர மாட்டேன்னு அர்த்தம். என்ன உதயா தம்பி அது? மாமா உதயா தான் வரலன்னு சொல்றாருல, அவர் எதுக்கு அப்புறம் கம்பல் பண்றீங்க? அக்கா உங்களை தேடிட்டு இருந்துச்சு, முதல்ல போங்க. டேய் இல்லடா செல்லியா, நிலா வெளிச்சத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குமே, அதனால உதய தம்பி கூப்பிட்டு போலாமே தாண்டா வந்தேன். சரி விடு, நீ சொல்ற மாதிரி அவருக்கு விருப்பம் இல்ல, பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? தேனி என்ன கூப்பிட்டுச்சா? சரிடா, நான் போய் என்ன எதுன்னு பாக்குறேன். என்ன இது செலியன் பாக்குற பார்வையே சரியில்லை. என்னவா இருக்கும்? செலியன் அது தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இது மாதிரி விஷயத்துல எல்லாம் விருப்பம் இல்லை, அதனாலதான் வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே உதயா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேரி ஆன். பாய். என்ன இது செலியன் நம்மள பார்த்த பார்வையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒருவேளை சந்தேகம் வந்திருக்குமோ? சாச்சா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இங்க பாரு எழில், முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. நீ இப்போ எழில் இல்லை, உதயா, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அனுப்பி வச்சிருக்க உதயா. அப்படி இருக்கும்போது உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இரு. என்னதான் அந்த மீசக்காரன் உன்னை டென்ஷன் பண்ணாலும் அப்போதைக்கு நீ அமைதியா இருந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம காரியம் முறிகிற வரைக்கும் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. தெரியுமா என்ன தேனக்கா? என்னவா? ஹே, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சுடி. எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா? அதுக்காக தான் உன்னை தேடிட்டே இருந்தேன். ஆமா, இங்க நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன முக்கியமான சீனா? என்ன சீனடி? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு மந்தையிலே இருந்த 2 ஆடுகள் வேறு வேறு திசையில் சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஹே, என்னடி ஆடு மந்தன்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியலடி. உங்ககிட்ட இன்டைரக்டா சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? என்னமோ உனக்கு புரியலாம். அங்க மேல கொஞ்சம் பாரு, செலி என்ன இருக்குது. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல குரு வருவான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பேசிக்க போறாங்க. அதான் அந்த சீன் எப்படி இருக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா இங்க பாரு, இப்போதைக்கு நீ மாடிக்கு எதையும் எடுத்துட்டு போகாத, சரியா? அவங்க 2 பேரோட சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம், ஓகே? ஐயோ ஆமால, ஆரா எனக்கும் குருவும் செல்லியனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேச போறாங்களா? அதான் எப்படி பேசுறாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடி. சரிக்கா, ஆனா நம்ம மேல எல்லாம் போக வேண்டாம், இங்கே நிக்கலாம். மேல போனோம்னு வச்சுக்கோயேன், 2 பேரும் ஓவரா ஆக்ட் பண்ணுவானுங்க. ஆனா உண்மையாவே 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பேசுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இங்கே இருக்கலாம், ஓகேவா? அதுவும் சரிதாண்டி. சரிவா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடி இது, ரொம்ப நேரமா செலிய மட்டும் தான் நின்னுட்டு இருக்கா? ஐயோ ஆமாக்கா, அதுக்காக தாக்கா நானும் வெயிட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல குரு வந்துருவான் தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். குரு வந்துட்டான். அக்கா நான் சொன்னல எப்படி கொஞ்ச நேரத்துல குரு வந்துருவான்னு. பாரு குரு வந்துட்டான். இதுக்கப்புறம் தான் இருக்க சீனே. சரிக்கா வா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா செலியா அம்மா கிட்ட நல்லா பேசுனதா தான் சொன்னாங்க. அந்த தைரியத்துல தான் நானும் செலியா கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆனா அவன் என்கிட்ட பேசுவானா இல்ல பழசெல்லாம் நினைச்சு என்ன முன்னாடி மாதிரி அவாய்ட் பண்ணுவானான்னு தெரியலையே. ஐயோ டே குரு, இப்ப எதுக்குலாம் நீ இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கா? ஆமா, இவன் பெரிய இவன். இங்க பாரு, நீ பேசுனா பேசலாம், பேசலன்னா சரிதான் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்ட். என்ன பாறாங்கல் ஏதாச்சும் முழுங்கிட்டியா? அதான் எப்படி செருமிட்டு இருக்கியா? இல்ல, இமயமலைய முழுங்கிட்டேன், அதான் இப்படி செருமிட்டு இருக்கேன். ஹே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்டு மாடியில நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன செலியா இவ்வளவு கோமா பேசுறான்? ஒருவேளை அவன் நம்ம கிட்ட பேச மாட்டானோ? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், இங்க என்ன பண்றேன்னு. நீ பாட்டுக்கு இங்க வந்து நிப்ப, அப்புறம் உங்க அப்பங்காரன் நான் தான் உன்னை பிடிச்சி வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்து நிக்க வச்சேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாரு, முதல்ல இடத்த காலி பண்ணு. சரியா, அம்மா சொன்னாங்க நீ அம்மா கிட்ட நல்லா பேசுனேன்னு. ஆனா என்கிட்ட மட்டும் ஏண்டா? ஏன் அப்போ லாஸ்ட் வரைக்கும் என்கிட்ட நீ என்னோட பழைய செலியனா பேசவே மாட்டியாடா? ஹே இங்க பாரு, நான் அத்தை கிட்ட பேசுறேன்னா அது வேற. ஆனா உன்கிட்ட எல்லாம் பழைய மாதிரி பேசுவேன்னா நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத, சரியா? செலியா, நீ அம்மா கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சோன்னு என்கிட்ட பழைய மாதிரி பேசுவேன்னு நினைச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன்டா.
ஆனா நீ இன்னும் எதையுமே மறக்கல. இன்னும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அப்புறம் என்ன வெண்ணைக்குடா நான் மட்டும் உன்கிட்ட பேசணும். சரி என் செலிய பழைய மாதிரி என்கிட்ட பேசுவான்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனா எப்போ நீ எதையுமே மறக்காம என்கிட்ட இப்போ உனக்கு பிடிவாதமா இருக்கன்னு தெரிஞ்சதும் நீ என்னடா என்கிட்ட பேசாம போறது? நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டா. டேய் வெண்ணமோவனே நில்லுடா. என்ன செலி இப்போ என்ன வெண்ணமோவன் தானே சொன்னா? இது இது என்னோட பழைய செலிய இப்படிதானே என்கிட்ட பேசுவான்? அப்போ செலியா ஆசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ளம் மட்டும் நானே என் உசுர கூட தாரேன். நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். தேனு உனக்கு எங்கெல்லாம் நாங்க 2 பேர் தேடுறது? ஆமா நீ யாராவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாடி தேனு, நானும் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். பார்த்தா நீ யாராவும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இங்க நின்று 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மா டைம் ஆயிட்டு இருக்குமா, இப்ப மாடிக்கு போய் சாப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். எல்லாரும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ ஆரா என்னடி இது, இங்க நின்று எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ தூரி, அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. ஆறாவும் தேனும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. 2 பேரும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே 2 பேரும் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மாம்ஸ், எல்லாரும் அப்படியே அங்க கொஞ்சம் மாடிய பாருங்க. ஏ ஆரா என்னடி இது, நம்ம குருவும் செல்லியனுமா இது? ஆமாண்டி ஆமா, அவங்களே தான். என்னடி இது, நேத்தி வரைக்கும் நீ வேற நான் வேறன்ட்டுன்னு கடந்துட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு என்னடானா 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. ஹலோ ஹலோ தூரி மேடம், வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் இன்னும் பேசலாம் ஆரம்பிக்கல, இப்பதான் சீன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்பதான் 2 பேர் பேசுவாங்க. என்ன பேசிக்கிறாங்க ஏதி பேசிக்கிறாங்கன்னு நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம், ஓகேவா? என்ன ஹே ஆரா என்னடி இது, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு போட்டோம், நம்ம இப்படி இங்க நின்று அவங்க 2 பேர் பேசுறத ஒட்டு கேட்கறது நல்லாவா இருக்கு? ஆமா, அவங்க 2 பேர் லவ்வர்ஸ் பாரு, அதனால அவங்க 2 பேர் பேசுறத கேட்கறது தப்புன்னு சொல்றதுக்கா? ஏண்டி இத்தனை வருஷமா 2 பேர் பேசாம இருந்திருக்காங்க, இப்போ 2 பேரும் எப்படி பேச போறாங்க, எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்க நான் எவ்வளவு ஆவலா இருக்கேன்னு தெரியுமா? நான் மட்டும் இல்ல, தேனக்காவும் அதை பாக்குறதுக்காக தான் ஆசையா இருக்கு. உனக்கு ஆசை இல்லைன்னா நீ இங்க எது கிளம்பு, ஆனா நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாப்பா வருவேன். ஹே தூரி, ஆரா சொல்ற மாதிரி குருவும் செலியனும் இத்தனை வருஷமா நேருக்கு நேரா பேசிக்கிட்டதே கிடையாதுடி. இன்னைக்கு தாண்டி தடவை பேச போறாங்க. அதுவும் நம்ம குரு செலிய பேச மாட்டானான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கான். இன்னைக்கு அது நடக்க போகுதுடி. 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாண்டி, பாடி. நீங்க சொல்றது சரிதான், 2 பேரும் எவ்வளவு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நல்லா பார்த்து நல்லா கலாய்ன்னு கலாய்க்கிறோம், என்ன ஓகேவா? தூரிமா சரியா சொன்ன, நீ கவலைப்படாத, அண்ணன் கூட இருக்கேன். அதுவும் இந்த டாக்டர் பையன் இருக்கானே, எம்பிட்டு சீன் போட்டான் தெரியுமா? அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. சரி சரி வாங்க, சீன் போயிட போது சட்டுப்புட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். டே செலியா, அப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லடா? கோவலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் சிரிப்பா வருது. என்ன சிரிப்பா வருதா? ஏன்டா ஏன்? இல்லடா, நீ அழுகிறத க்ளோஸ் அப்ல பாக்கும்போது ரொம்ப சிரிப்பா வருதுடா, அதனால தயவு செஞ்சு நீ அழுகிறத கொஞ்சம் நிறுத்த. என்ன அழுகிறனா? அழுகலாம் இல்ல, அது அது கொஞ்சம் லைட்டா கண்ணு வேர்க்குது, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இரு. அப்பா அழுகிறத நிறுத்திட்டியா? இப்பதான்டா முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்க நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதியே சப்பா படுபயங்கரமா இருந்துச்சுடா. அடிங்க வெண்ண மோமனே, சார் அப்படியே மிஸ் இண்டியா, அதனால என் மூஞ்ச பாக்குறதுக்கு படு பயங்கரமா இருந்திருக்கும். டேய் நீ அழுதாலும் உன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாக்க ரொம்ப கண்ட்ராவியா தாண்டா இருக்கும். இது எப்படியோ மச்சான், மச்சான் உனக்கு என் மேல கோவம் இல்ல? நீ நீ உண்மையாவே பழைய செல்லியனா தானடா என்கிட்ட பேசுற? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இப்படி கட்டி பிடிச்சிருக்கல, முதல்ல விடுறியா? பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. அடிங்க வெண்ண மோமனே, சின்னடா போதுமாடா. ஆனா ஒண்ணுடா, இந்த வாய் கொழுப்பு மட்டும் இன்னும் உனக்கு குறையவே இல்ல. சரி ஓகே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. டேய் செலியா, உண்மையாவே உனக்கு என் மேல கோவம் இல்ல? மறுபடியும் என்கிட்ட பேசாம போயிட மாட்டல? இல்லடா, கோவம்னா இல்லடா. அந்த கோவத்தினால இத்தனை வருஷமா நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சு கிடந்தது போதும் மச்சான். என்னோட ஈகோ எல்லாத்தையும் உனக்காக, அத்தைக்காக, முக்கியமா தூரிக்காக தூக்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அதனால இந்த கோவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இனிமே வேண்டாம்டா, போதும்டா, எல்லாமே போதும். டேய் டேய் பொய் சொல்லாத சரியா? தூரிக்காக தானே இந்த முடிவு எடுத்த நீ. சும்மா இடையில என்னையும் அம்மாவையும் துணைக்கு சேர்க்காத சரியா? சாச்சா சத்தியமா இல்லடா,
தூரி எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அத்தையும் முக்கியம்டா. முக்கியமா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. ஒரு மாசமும் என்னால 15ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க முடியாது மச்சான். ஏன்னா அன்னைக்கு தான் நீ நானும் குடிச்சிட்டு 2 பேருமே பேசுவோம். அந்த அந்த நாளுக்காக ஒரு மாசமும் நான் எப்படி காத்திருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? டேய் செலியா, உண்மையாவே நீயும் அந்த 15ஆம் தேதிக்காக காத்திருந்திருக்கியாடா? டேய் நானும் எப்படா மாசம் பிறக்கும், எப்படா 15ஆம் தேதி வரும்னு எத்தனை மாசம் காத்திருந்திருக்கேன்னு தெரியுமாடா? ஏன்னா அன்னைக்கு தான்டா பழைய செலியனா பழைய குருவா 2 பேரும் பேசிப்போம். அப்போ நீ 15ஆம் தேதி மாசம் வெயிட் பண்ணுவியா மச்சான்? டேய் சத்தியமா நானும் 15ஆம் தேதி எப்படா வரும்னு மாசம் காத்துட்டு இருப்பேன்டா. ஆனா என்ன, நான் உண்மையா குடிச்சிட்டுலாம் உங்ககிட்ட பேச மாட்டேன் மச்சான். சும்மா சரக்க மேல தெளிச்சுப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி போதையில உளற மாதிரி நடிக்கிறது எல்லாமே உன் கூட பேசணுங்கிறதுக்காக மட்டும் தான்டா. டேய் செலியா, என்னடா சொல்ற? அப்ப நீயும் மாசம் 15ஆம் தேதி குடிச்சிட்டு என்கிட்ட பேச மாட்டியா? டேய் நானும் இது வரைக்கும் உன்கிட்ட குடிச்சிட்டு பேசினதே இல்லடா. நானும் உன்ன மாதிரி தாண்டா சரக்க மேல தெளிச்சுக்கிட்டு தாண்டா குடிச்சிட்டு போதையில உளற மாதிரி உன்கிட்ட பேசுவேன். அப்ப பாத்தியா மச்சான், 2 பேருமே ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம்ல? டேய் நான் அப்பவே நினைச்சேன்டா, நம்ம தான் இப்படி குடிச்சிட்டு போதையில உளர தெரியாத மாதிரி உளறோம்னா இவன் குடிச்சிருக்கான் தானே, இவனும் உளர தெரியாதவன் உளற மாதிரியே உளறானே, அது எப்படின்னு எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன்னு தெரியுமாடா? ஆனா இப்பதான்டா எனக்கு அதுக்கான பதில் தெரியுது. அப்ப நீயும் குடிக்காமலே உளறிட்டு இருந்திருக்க, அப்படிதானே மச்சான்? டேய் நான் நீ குடிச்சிட்டு உளறன்னு உன்னை பார்த்து தாண்டா நீ உளற மாதிரி நானும் உளறிட்டு இருப்பேன். ஆக மொத்தம் 2 பேருமே 15ஆம் தேதி குடிச்சிட்டு அலப்பறை பண்ணல, குடிக்காமலே அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்கோம், அப்படிதானே? அத்தை கேட்டீங்களா அத்தை, 2 பேரும் என்ன பேசிக்கிறானுங்கன்னு? இத்தனை வருஷமா மாசம் ஆனா 15ஆம் தேதி இவனுங்க பண்ற அலப்பறையெல்லாம் குடிச்சிட்டு பண்றானுங்க போதையில நினைச்சா 2 பேரும் குடிக்காமலே இவ்வளவு மாசம் அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க அத்தை. ஆமா தேனு, நான் கூட மாசம் 15ஆம் தேதி ஆனா ஏன்டா இந்த 15ஆம் தேதி வருது, இவனுங்க 2 பேரும் குடிச்சுட்டு ஒரு அலப்பறை பண்ணுவானுங்க, இவனுங்க பண்ற அலப்பறையினால வெளியில தலை காட்ட முடியலன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இதுங்க 2ம் பிளான் பண்ணி அதுவும் குடிக்காமலே போதை ஏறின மாதிரி எந்த மாதிரி எல்லாம் அலப்பறை பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை இப்பவே போய் 4 சாத்தணும் போல இருக்கு எனக்கு. ஆமாமா, எனக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ 2 பேரும் இத்தனை வருஷமா அதுவும் இத்தனை மாசமா மாசம் 15ஆம் தேதி ஆனா குடிச்ச மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஆமாட்டு துரி, சரியா சொன்னேன். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருதுடி. அப்போ இவனுங்க மாசம் குடிக்காமலே இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுவானுங்களே, என்ன பாட்டு? ரோசா பூ சின்ன ரோசா பூன்னு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அந்த பாட்டி எத்தனை மாசம் பாடியிருப்பானுங்க. ஐயோ, ஒரு மாசமும் இவனுங்க பாடுறது தாங்க முடியாம 10 பண்டில் பஞ்சு வாங்கி காதுல வச்சிருக்க தெரியுமாடி? ஆனா இவனுங்க என்னடானா குடிக்காமலே இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கானுங்க. யோ மாமா, நீ வேற இப்ப எதுக்கு சிரிச்சு கடுப்பேத்திட்டு இருக்க? ஏற்கனவே நாங்க எல்லாரும் செம்ம கடுப்புல இருக்கோம். ஆமா வீரபாண்டியண்ணே, என்னடா இது? ஏற்கனவே நாங்க எல்லாரும் கொதிச்சு போய் கிடக்குறோம். இந்த 2 நாயும் மாசம் பேசிக்கணுங்கிறதுக்காக குடிக்காமலே குடிச்ச மாதிரி அவ்வளவு அலப்பறை பண்ணிருக்கானுங்கன்னு இதுல நீ வேற ஏன்ன சிரிச்சு இப்படி கடுப்பேத்திட்டு இருக்க? அதானே, என்ன மாம்சு இப்ப எதுக்கு சிரிக்கிறா? ஐயோ ஆரக்குட்டி, இவனுங்க 2 பேரும் குடிக்காம தான் இத்தனை மாசமா அலப்பறை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கெல்லாம் இது எப்பவோ தெரியும். அதான் நீங்க எல்லாரும் இப்படி கோவப்படுறது நடக்கும் போது எனக்கு ஒரே சிப்பா வருது. என்ன மாமா சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு முன்னவே தெரியுமா இவங்க 2 பேரும் குடிக்காம தான் இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு? பிறகு எனக்கு தெரியாதடி, குடிச்சவன் எப்படி அலப்பறை பண்ணுவான், குடிக்காதவன் எப்படி அலப்பறை பண்ணுவான்னு. அதனாலதான் இவனுங்க 2 பேரும் 15ஆம் தேதி ஆனா ஒரு அலப்பறையை பண்ணுவானுங்களே, அன்னைக்கு நான் வீட்டுல இருக்கிறதே கிடையாது, எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறது. ஏன்னா இவனுங்க 2 பேரும் குடிக்காம தான் பண்றானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா எப்படி நீங்க நம்ப மாட்டீங்க. அதோட அந்த 2 பையனோடும் இருக்கானுங்களே சீன் போடுவானுவோம், அதுவும் ஓவரா சீன் வேற போடுவானுவோம். நாங்க குடிச்சிட்டு தான் பண்ணோன்னு, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு நான் பாட்டுக்கு சைலண்டா நீங்க பாட்டு அலப்பறையை பண்ணிட்டு கிடக்கடா, நான் போங்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இருந்தாலும் இவனுங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. இத்தனை வருஷமா இத்தனை மாசமா குடிக்காமலே குடிச்ச மாதிரி எப்படிலாம் சீன் போட்டிருக்கானுங்க. அதுவும் மறுநாள் 2 பேரும் ஒரு சீன் போடுவானுங்களே, நாங்களும் அந்த மாதிரி பண்ணினோன்னு அப்போ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு செம காண்டாகுது. இன்னைக்கு இவனுங்களை ஒரு கை பார்த்துடணும். ஆமா துரி, சரியா சொன்ன. 2 பேரும் உண்மையாவே குடிச்சிட்டு உளறானுங்க தான் இவ்வளவு மாசமும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதானே உண்மை என்னன்னு தெரியுது. இன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு. டேய் உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னோட செடிய என் செடியை என்கிட்ட பேசுறான்.
அதுவும் முன்னாடி பேசின அதே மாதிரி அதே உரிமையா. மச்சான் உண்மையாவே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குடா. ஆமாண்டா குரு, இனிமே 15ஆம் தேதி எப்படா வரும் உன்கிட்ட எப்படா பேசலான்னு காத்திருக்க தேவையில்லடா. இனிமே எப்ப நினைச்சாலும் நீ நானும் பேசிக்கலாம்டா. நண்பேண்டா. சரியா சொன்ன மச்சான், நண்பேடா. டேய் அப்புறம் முக்கியமான விஷயம் மச்சான், இங்க பாருடா, இத்தனை மாசமும் நீ நானும் குடிக்காம தான் அந்த 15ஆம் தேதி அலப்பறை பண்றோன்னு வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ மச்சான். தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம காலி. டேய் இதே தாண்ட நானும் சொல்ல வந்தேன். எக்காரணத்தை கொண்டும் நீ நானும் 15ஆம் தேதி ஆனா குடிக்காம தான் இத்தனை நாள் அலப்பறை பண்ணிட்டு இருந்தோன்னு யாருக்கும் தெரியவே கூடாது மச்சான், தெரியவே கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சு 10 நிமிஷத்துக்கு மேலாகுது. என்ன